குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறு ஒன்று அறியேன் பராபரமே அப்படின்னு ஒருத்தர் எல்லா உயிர்கள் பற்றியும் கவலைப்படுகிறார் அப்படின்னா அவர் யார் அப்படின்னும் அவர் நமக்காக சொல்லியுள்ள செய்திதான் என்ன அப்படின்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை இல்லைங்களா? திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டையின் மீது கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் இறைவனது பெயர் தாயுமான சுவாமிகள் என்பது உயிர்களுக்கு ஆண்டானாகவும் தந்தையாகவும் நண்பனாகவும் காதலனாகவும் விளங்கும் இறைவன் ஒரு செட்டி பெண்ணுக்கு பிரசவம் பார்த்ததால் தாயும் ஆனார். எனவே அவர் தாயுமானவர் என அழைக்கப்பட்டார். அந்த இறைவன் பெயரை தனது பெயராக தாங்கியுள்ள ஒரு அடியார்தான் மேற்கூறிய பாடலை பாடியவர். அவரும் அந்த இறைவனை போலவே உயிர்களிடத்து இரக்கம் உடையவராய் தான் மட்டும் இறைவனது திருவடி இன்பம் நுகர்ந்தால் போதாது, உலகத்தில் உள்ள அனைவரும் அந்த இன்பத்தை நுகர வேண்டும். அதனை வேண்டுவது தவிர வேறு ஒன்றும் அறியாதவன் நான் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அப்படிப்பட்ட தாயுமான சுவாமிகள் அருள் செய்த 1452 பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றி வீடியோவா கொடுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கீங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். பாடல் 1. திருவருள் விலாச பரசிவ வணக்கம். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தி ஆகி அருளொரு நிறைந்தது எது? தன் அருள் வெளிக்குளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும் படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்தது எது? மன வாக்கினில் தட்டாமல் நின்றது எது? சமய கோடிகள் எல்லாம் தம் தெய்வம் எம் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர்வழக்கு இடவும் நின்றது எது? எங்கனும் பெருவழக்காய் யாதினும் வல்ல ஒரு சித்து ஆகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளது எது? மேல் கங்குல் பகல் அற நின்ற எல்லை உளது எது? அது கருத்திற்கு இசைந்தது அதுவே கண்டன எல்லாம் மோன உருவெளியது ஆகவும் கருதி அஞ்சலி செய்குவாம். அங்கு இங்கு என்று சொல்ல முடியாதபடி அண்டவெளி முழுவதும் எங்கும் நிறைந்து விளங்கும் ஒளிமயமாகி உயிர்களுக்கு பேரின்பத்தை நல்கும் நிறைவான ஒன்றாகி தனது திருவருளாகிய சக்தியோடு கூடி எங்குமாய் நிறைந்து நின்ற பொருள் எது? தனது திருவருளாக விளங்கும் ஆகாயத்தின் கண் அண்டகோடிகள் அனைத்தும் தங்குமாறு விரும்பி இடம் கொடுத்து உயிருக்கு உயிராய் நின்று அவ்வுயிர்களை தழைக்க செய்தது எது? மனத்துக்கும் வாக்குக்கும் தட்டுப்படாமல் நின்றது எது? சமய கோடிகள் பலவும் இது எங்கள் தெய்வம் இது எங்கள் தெய்வம் என்று எவ்விடத்தும் தங்களுக்குள் தொடர்ந்து எதிர்வழக்கு ஆடும்படி செய்த பொருள் எது? எல்லா இடங்களிலும் பேசப்படுவதும் எல்லா பொருள்களையும் இயக்கும் அறிவாய் விளங்குவதும் உயிர்களுக்கு இன்ப பேற்றினை வழங்குவதும் எல்லா காலத்திலும் நிலைத்து நிற்பதும் ஆகிய பொருள் எது? மேலான இரவு பகல் அற்ற எல்லையில் உள்ள பொருள் எது? அது நம்முடைய கருத்திற்கு இசைந்த பொருளே. அந்த பொருளையே கண்ணால் காணும் பொருள்கள் அனைத்துமாகவும் மௌனமே உருவமான வெளியாகவும் நினைத்து வணங்குதல் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள்.